அன்பான வாசக நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வீரா. இன்று சோபகிருது வருடம் தை மாதம் 6வது நல்ல நாள். ஆங்கில தேதி ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 2024வது வருடம். இன்று சனிக்கிழமை. இன்றைய கிழமையுடைய ராசி பலன். இன்றைய நட்சத்திரம் காலை 6:20 வரை கார்த்திகை நட்சத்திரம், அதாவது சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரமும், அதற்கு பிறகு சந்திரனின் ரோகிணி நட்சத்திரம், அதாவது சந்திரன் தனது சுயசாரத்திற்கு நட்சத்திர மாற்றம் அடைந்து நம் அனைவருக்கும் பலன் தர இருக்கிறார். இன்றைய திதி இரவு 10:40 வரை தசமி திதியும், அதற்கு அடுத்து ஏகாதசி திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரையும், மாலையில் வரக்கூடியது 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் 4:30 6 மணி வரை இருக்குங்க. குளிகை 3 மணிலிருந்து 4:30 வரைக்கும். இன்றைய யமகண்டா மதியம் 12 1:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய சந்திராசிரம ராசி கன்னி ராசி, சந்திராசிரம நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இன்றைய ஆலய உற்சவங்கள்: திருச்சேரை ஸ்ரீ சாரநாதர் ஸ்ரீ பரம பத்மநாதன் திருக்கோலமாய் காட்சி அளிக்கிறார். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் சின்ன வைரத்தேரில் ரதோற்சவம். காஞ்சிபுரம் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் வீதி உலாவும், மருதமலை ஸ்ரீ முருகன் புறப்பாடும் நடைபெறும். இன்றைய தினம் சந்திரன் தனது சுயசாரமான ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் பண வரவுகள் வரக்கூடிய சூப்பரான நாள். அதாவது 5க்குடைய சிம்மத்தின் அதிபதி 10வது வீட்டில், அதாவது மகர ராசியில் இருந்து உங்களுக்கு தொழில் வகையில் லாபங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய சூப்பரான அமைப்பாக இருக்கிறது. அதே மாதிரி 2வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் அவர் செல்கின்ற பயணத்தால் கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் இது போன்று துறை சார்ந்து வேலை தொழிலில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு லாபகரமான பலன் வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 6வது வீடாகிய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது செவ்வாயின் காலில் அவர் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு வயிறு சம்பந்தமான, உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைய தினம் சொல்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜென்மஸ்தானத்தின் பலன்கள் வந்தடையக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய வீட்டின் பலன்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. ஆமாங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சுகஸ்தான அதிபதியின் நட்சத்திரத்தில் செல்வதால் சுகங்களையும் லாபங்களையும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் லாபகரமான நாளாகவும் இருக்கிறது. அதே மாதிரி 5வது வீட்டில் செல்லக்கூடிய கேது ரிஷபராசி அன்பர்களில் காதல் தொடர்பான ஈடுபாடுகள் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பிரச்சனைகளையும் தடங்கல்களையும் தடைகளையும் தருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆமாங்க, உங்களுடைய வீட்டின் அதிபதி தனுசில் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத லாபங்களும் பண வரவுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களே, 5க்குடையவர் 7ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அதாவது புதன் தனுசு ராசியில் இருக்கின்ற காரணத்தால் மிதுன ராசியில் பிறந்த இளைஞர்களும் இளைஞிகளும் காதல் வலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு காதல் வெற்றியாவதற்கு, அதாவது திருமணத்தில் உங்களுடைய காதல் சென்று முடிவதற்கு அதற்கான முயற்சிகளுக்கு நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. 3க்குடைய சூரியன் 8வது வீட்டில் இருக்கிறாருங்க. அதன் காரணமாக எழுத்து சம்பந்தமான ஒப்பந்தங்களுக்கும், அதாவது ஒரு கான்ட்ராக்ட் போடுறது, ஒரு ஒப்பந்தங்கள் பதிவு செய்வது, இது மாதிரியான செயல்பாடுகளுக்கு பிரச்சனைகளை தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கடகராசி அன்பர்களே, உங்கள் வீட்டினுடைய அதிபதி லாபஸ்தானத்தில், அதாவது உங்கள் வீட்டிற்கு 2வது வீடான சிம்மத்தின் அதிபதியின் நட்சத்திரத்தில் செல்வதால் பணவரவு அப்படிங்கிறது இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும், லாபகரமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி கொடுத்த இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய பணவரவுகள் வர வேண்டிய அமைப்பாகவும் இந்த நாள் இருக்கிறது. அடுத்து 9வது வீட்டில் இருக்கின்ற ராகு உங்கள் வீட்டிற்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 2வது திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு இன்றைய தினம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஆமாங்க, அதே மாதிரி வெளிநாடு தொடர்பாக அதற்கான முயற்சியையும் கவனத்தோடு ஹேண்டில் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம். சிம்ம ராசி அன்பர்களே, 6வது வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதி இருக்கிறாருங்க.
தொழில் ஸ்தான அதிபதி 5வது வீட்டில் இருக்காருங்க. அந்த வகையில் உங்களுடைய குழந்தையின் வழியில் பண வரவு வருவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி 2வது இடத்துல கேது இருக்காருங்க. அமிலங்கள் தொடர்பாக, கெமிக்கல் தொடர்பாக வேலை தொழில் அமைந்து இருப்பவர்களுக்கு உங்கள் தொழில் ரீதியாக பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். அதற்கான அமைப்பை கேது பகவான் அமைத்து தருவார். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிலேயே கேது இருக்கிறார். கேது என்பவர் ஆன்மீக கிரகம். அதனால் ஆன்மீகம் சம்பந்தமாக வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்களுக்கு புனித யாத்திரை போன்ற ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கின்ற வாய்ப்புகள் கன்னி ராசி அன்பர்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வீட்டிற்கு 5வது இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அதாவது 12 கூடைய சூரியன் 5இல் இருக்கின்ற காரணத்தால் காதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய காதலர்கள் வழியில் பொருளாதார செலவுகள் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நாள் சொல்லுது. அதே மாதிரி உங்களுடைய வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காருங்க. அதோட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வீடு மன யோகத்தையும் வண்டி வாகன யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள், வாஷிங் மிஷின் வாங்குறது, கிரைண்டர் வாங்குறது, இது மாதிரியான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டு அதிபதி உங்கள் வீட்டிற்கு 3வது வீட்டில் இருக்காருங்க. அதாவது சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கிறார். 3வது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு பயணங்களை தருவதற்கு, அதாவது மனதளவில் சந்தோஷங்களையும் அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுற்றுலாக்கள் செல்லும் பொழுதும் நம் விரும்பிய இடங்களுக்கு செல்லும் பொழுதும் இது மாதிரியான மன சந்தோஷங்களை நாம் அடைவோம். அது மாதிரியான இடங்களுக்கு செல்வதற்கான மனநிலையை தரக்கூடிய பயணங்கள் செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டிலிருந்து 8வது வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். சந்திரன் மனது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு காரணமானவர். அந்த வகையில் மனது சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக இன்றைய தினத்தை நீங்கள் கவனமோடு கடந்து போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு 2வது வீட்டில் செவ்வாய் செல்லக்கூடிய அமைப்பு பணவரவை தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைகிறது. 7இல் இருக்கக்கூடிய குரு, ஆமாங்க விருச்சிக ராசி அன்பர்களே, 7இல் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய திருமணம் தொடர்பாக நீங்கள் தேடக்கூடிய வரன்களில் பெண்களுக்கு அமைதியான குணமும் சாந்தமான மனமும் குழந்தை தனமான மணமகளும் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 8க்குடைய புதன் 2வது வீட்டில் இருக்காருங்க. இதன் பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்பாராத வகையில் பண வரவை இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிலேயே செவ்வாய், புதன், சுக்கிரன் மூவரும் இருக்கிறார்கள். செவ்வாய் உஷ்ண கிரகம். அதனால் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் கோபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதன் உங்களுடைய நுண்ணிய செயல்பாடுகளுக்கு சிறப்பை தருவண்ணம் இருக்கிறார். சுக்கிரன் பெண்கள் வழியில் பண வரவையும் அன்பு பாசத்தையும் தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த நாள் அன்பு, பாசம், பொருளாதாரம் அனைத்தையும் மேன்மையாக தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, 8க்குடையவர் உங்கள் வீட்டில் இருக்காருங்க. ஆமாம், சூரியன் உங்கள் வீட்டில் இருக்கார். அதனால் செயல்பாடுகளை கவனமோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது இன்றைய தினத்தோட கருத்தாகவும் இருக்கும். அடுத்து 2வது இடத்துல சனி, அதாவது உங்களுக்கு பண வரவை தரக்கூடிய வீட்டில் உங்கள் வீட்டு அதிபதி இருக்கிறாருங்க. அதனால் உங்களுடைய தாத்தா மற்றும் பாட்டி இவருடைய சொத்து வகையில் பண வரவையும் சொத்துக்களையும் தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைய இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, உங்கள் வீட்டு அதிபதி உங்கள் வீட்டிலே இருக்காருங்க. இந்த நாள் மிகவும் சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மிகவும் நல்ல நாளாகவும் அமையும். ஆமாங்க, ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு அதிபதி உங்களுக்கு மனது வகையிலும் பொருளாதார வகையிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் அனைத்து வகையிலும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். மீன ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டு அதிபதி மேசத்தில் இருக்காருங்க. ஆமாம், குரு மேசத்தில் இருக்கார். உங்கள் வீட்டிலிருந்து அடுத்த வீட்டில், அதாவது உங்களுக்கு பண வரவை தரக்கூடிய வீட்டில் உங்கள் வீட்டு அதிபதியே இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வங்கள் வந்தடையக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். அதனால் இன்றைய தினத்துடைய பணவரவு அப்படிங்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு குறைவில்லாமல் சிறப்பாக வரக்கூடிய நல்ல நாளாகவும்
பணவரவு அப்படிங்கிறது ஒன்று தொழில் வழியாக வரும் அல்லது வேலை வழியாக வரும். அப்படி ரெண்டுலேயுமே இல்லைன்னா நாம் சேர்த்து வைத்த சொத்துக்கள் வழியில் பணவரவு வரும். மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் பணவரவை கொடுக்கக்கூடிய சூப்பரான நாளாக இந்த நாள் இருக்குதுங்க. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.